பாலில் இருந்து எப்படி நெய் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் வாங்கி நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து ஆடை வருது, நான் எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம 10 நாள் எடுத்து வைக்கணும். ஆடை சேரணும். எல்லா ஆடையும் எடுத்து வச்சுக்கலாம். இது 2வது நாள் நான் எடுத்து வைக்கிறேன். இதே மாதிரி 10 நாள் எடுத்தால் இது நிறைய வந்துடும், இந்த பாத்திரம் நிறையா. பாருங்கள், இது நிறையா வந்துருச்சு. இப்போ நான் இது காலையில் நான் உர ஊற்றி வைக்கிறேன். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி உர ஊற்றி வைக்கிறேன். ஈவினிங் நம்ம நெய் எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் வெளியிலேயே. இப்போ ஈவினிங் நெய் எடுத்தால் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் பாதி எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அடிச்சிடலாம். தண்ணி தனியாக, நல்லா வெண்ணெய் தனியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அடிக்கலாம். பாருங்கள், அடிச்சுட்டு வந்துட்டேன். தனித்தனியாக நிற்கிது பாருங்கள். அதை அப்படியே அந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சாச்சு. எல்லாத்தையும் அந்த பவுலில் மாற்றிடலாம். நம்ம அந்த பவுலில் இருந்து இந்த வெண்ணெய் இருக்கிறத நல்லா உருட்டி வடைச்சட்டியில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தனியாக வந்துடும், நல்லா கெட்டியாக. நல்லா அழகாக உருட்ட வரும். இதே மாதிரி எல்லா வெண்ணையும் எடுத்து வடைச்சட்டியில் வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. அதில் இருக்க தண்ணியும் நல்லா வடித்து எடுத்துடலாம். நல்லா வடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ சூடாக சூடாக அப்படியே உருகும். நல்லா தண்ணி சத்தெல்லாம் போய் கடைசியில் நெய் கடைசியில் கிடைக்கும்.
அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். அது பொங்கி வரையில் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் பொங்கி வருது. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரத்தில் அப்படியே அது நெய்யாக மாறிடும். தண்ணி சத்தெல்லாம் போய் பாருங்கள் 15 நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் வற்றி நெய் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் பால் வாங்கி டெய்லி ஒரு 10 நாள் எடுத்து வச்சோன்னா ஆட வச்சோன்னா ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேயே நெய் கிடைக்கும். பாருங்க ஆறிடுச்சு. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பசும் நெய் ரெடி.